தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வாக்களிப்பதற்காக குடும்பத்தினருடன் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செங்கோடு அணிமூரில் நகராட்சி குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி வாக்களிப்பதை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். 2 மணி நேரத்திற்கு பின்பு 13 வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வாக்காளர்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் தற்போது வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு வாக்குச்சாவடியில் முதியவர் ஒருவர் வாக்குச்சாவடியிலேயே மயங்கி விழுந்த நிலையில் முதியவர் முருகேசன் என்பவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தார். தொடர்ந்து தேர்தல் தொடர்பான அண்மை செய்திகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரலை காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது குடும்பத்தினர் தற்போது தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் விவாதத்தை தொடரலாம். இந்த அமர்வில் நம்மோடு பத்திரிகையாளர்கள் திரு MC ராஜன், திரு குபேந்திரன், நம்முடைய முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். திரு குபேந்திரன், நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க.